அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வேலை வாய்ப்பு திட்டங்களுக்கான பார்ட் 3 வீடியோ தான். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. ஸோ சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. டாபிக் உள்ள போயிடலாம். தேசிய கிராம வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், சரிங்களா? MGNREGA அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பிரசன்ட்ல இது என்னன்னு அழைக்கிறாங்கன்னா விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இயர் வந்து பாத்தீங்கன்னா 2006ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கான நோக்கம் என்னன்னா, கிராம பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு 100 நாட்களுக்கு வேலை உதவி திட்டம் கொடுக்கறது. சரிங்களா? அடுத்தது வீட்டு வசதி மற்றும் நகர மேம்பாட்டு கழகம் 1970. சரிங்களா? தொழில்நுட்ப உதவியோட வீட்டு வசதியை மேம்படுத்துறதுக்காக கடன் உதவி வழங்குறதா இந்த திட்டம். சரிங்களா? அடுத்தது வறட்சி பாதித்த பகுதி மேம்பாட்டு திட்டம். ஓகேவா? சில பகுதிகளில் பயங்கரமா வறட்சி இருக்கும், அவங்களால விவசாயமே பண்ண முடியாது. ஏன்னா சில விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை மட்டுமே தான் நம்பியிருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி பகுதிகளில் நிலப்பகுதி நீரை அதிகப்படுத்துறது, வறட்சி பகுதிகளை பாதுகாத்து மரம் வளர்த்து இன்னும் எப்படிலாம் வந்துட்டு நீர் பெருக்கம் பண்ணலாம் அப்படின்னு பத்தி யோசிக்கிறது தான் இந்த திட்டம். சரிங்களா? அடுத்தது நகர்ப்புற ஏழைகளுக்கு சுய வேலைவாய்ப்பு திட்டம் 1986. அதாவது நகரத்துல ஏழைகள் இருப்பாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு சுய தொழில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வங்கி கடன் உதவி கொடுக்கறது, மானிய உதவி கொடுக்கறது, இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு வராங்க. அடுத்தது நகர்ப்புற வேலைவாய்ப்பு கூலி திட்டம் NRY 1990ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய மக்களுக்கு வேலை அளிக்கிறது, அதுக்கப்புறம் கிராமப்புறத்துல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது, இது எல்லாமே இந்த திட்டத்துக்கான நோக்கம் தான். கடன் அங்கீகார திட்டம் 1965. சரிங்களா? ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு கடன் கொடுக்கணும் அப்படின்றத ரிசர்வ் வங்கி தான் டிசைட் பண்ணுவாங்க. அதனால்தான் ரிசர்வ் வங்கியின் கடன் அளவு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்தியா சுற்றுலா மேம்பாட்டு கழகம் ITDC 1966. நாட்டோட பல பகுதிகளில் உணவையும் பயணியர் வருகையை மேம்படுத்தணும். ஏன்னா அதுலயும் இந்த நாடு வந்து டெவலப் ஆகும்ல, நிறைய பேர் அந்த நாட்டை பத்தி பேசுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரினர்ஸ் எல்லாம் மகாபலிபுரம் ரெகுலரா வராங்க, நிறைய பாக்குறாங்க அப்படின்னா அந்த ஊரை பத்தி நிறைய ட்வீட் போடுவாங்க, நிறைய வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அதனால அந்த ஊரை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்றத அரசாங்கம் யோசிப்பாங்க இல்லையா? அடுத்தது 20 அம்ச திட்டம் 1975. இந்த திட்டத்துக்கான நோக்கம், அதாவது முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வறுமையை ஒழிக்கிறது, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது. ஸோ மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு திட்டங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.